வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். ஒரு நிமிஷம், நீங்க பாத்தீங்க என்னது நேத்து எபிசோட்ல கண்டென்ட் ஒண்ணுமே இல்ல. எனக்கு 4 விமர்சனம் இருக்கு நிஜமாவே நேத்து எபிசோட்ல. சொல்லுங்க. எத்தனை தடவை சார் அப்படின்னு விக்ரம் கேட்டார்ல, அத நம்ம தான் வந்து கேட்கணும். எத்தனை தடவை இந்த பார்வதிக்கு ஒரு வேலை கொடுக்கறதும் அதை அவ செய்ய மாட்டான்னு மறுக்கிறதும், லிட்டரலா எத்தனை தடவை அதை போட்டு காட்டுவீங்க? என்னால முடியல. 71 நாள் இந்த ஷோ நம்ம பார்த்ததுக்கு நமக்கு தான் பாராட்டுக்கள். அதுதான் ஃபர்ஸ்டே சொல்றேன், இந்த ஷோ வந்து உள்ள இருக்கவங்களுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிடையாது. வெளில இருக்கிறவங்க இரிட்டேட் ஆகாம அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஷோ தான். இதெல்லாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல திவ்யா விஷயம் அவங்க காமனாவே ஒரு மாதிரி அது அவங்க பிஹேவியரால இந்த இவ்வளவு பெரிய ஒரு டிராமா ஒண்ணு கிரியேட் பண்றாங்களா? இல்ல பிரஜின் போனக்கு அப்புறம் லைட்டா லூஸ் ஆயிடுச்சா? இல்ல அது தெரியல எனக்கு. ஆனா ஒரு நேத்தி நடந்ததுலயும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்ததுலயும் சரி, ஏதாவது ஒண்ணு பேசினா அப்படியே அவங்க கிட்ட நான் ஏன் பதில் சொல்லணும் அவங்க ரியாக்ட் தேவையே இல்லை. அவங்க ரியாக்ட் வந்து தேவையே இல்லைன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பேசலாம், நீங்க பேச முடியாதுன்னு சொல்லலாம். நேத்தி கனி வந்து எப்பா என்ன பச்சி ஒருத்தவங்க பேசினா இது என்ன, இப்ப நம்ம நார்மலா பேசுறது என்ன பச்சி ஒருத்தவங்க பேசினா மூஞ்சி கொடுத்தோட பேச மாட்டாங்க, இவ்வளவுதான் வேர்டு. இதுல வந்து சி அப்படின்னு என்னென்னமோ சீ சீ ரொம்ப டிராமா பண்றாங்க. சில பேருக்கு சீ வந்து அஃபெண்ட் ஆகும் தான். பட் இங்க கனி சொன்னது வந்து அதுதான் சொல்றேன், இங்க கனி சொன்னது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கிளீன் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க உங்க கிளீனிங் டாஸ்க ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. அதுக்கு கிச்சன் டீம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா நீங்க பாட்டுக்கு வாக் ஆஃப் பண்றீங்க. கேட்டா எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல, எங்களுக்கும் உங்களை பிக் பாஸ்ல பார்க்க விருப்பம் இல்ல, பேருங்கன்றேன் நானு. அதான் சொல்றேன், இதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க முட்டு கொடுத்து வீக்கெண்ட்ல பேசுவாங்க, அவங்க சீன் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதை ஒரு பெருசா இதாக என்ன கத்துக்கிறாங்க, என்ன சொல்லி நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பிஹேவியர் பண்ணீங்க, பிரச்சனை நீங்க சேர்ந்து பேசும்போது என்னென்ன விஷயங்கள் ஆப்போசிட் இருக்கவங்கள பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடுற பொண்ணை எப்படி பேசுறீங்க? அதுதான் சொல்றேன். அதுவா இருக்கட்டும், அப்புறம் கானாவினத்துக்கிட்ட நீங்க யூஸ் பண்ண வேர்டா இருக்கட்டும், ஸோ நீங்களும் தான் வேர்டை யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்க யாருக்குமே தகுதி கிடையாது. சுபிக்ஷா கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன சுபிக்ஷா அவங்க சொல்றாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு, நீங்க என்ன பண்ணீங்க? யாரு? சுபிக்ஷா டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வராங்கல்ல, அப்போ சுபிக்ஷா கிட்ட அவங்க என்ன சீன் சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு சுபிக்ஷா எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. திவ்யாக்கு நடக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? அதேதான் நானும் கேக்குறேன். திவ்யாக்கு நடக்கும்போது நீங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஸோ அதான் சொல்றேன், சாண்ட்ரா பண்றது அவங்க எமோஷனா பண்றாங்களா என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனா வெளில பாக்குற நமக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளவு பெரிய ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு எதுக்கு இருக்கீங்க, இந்த டிராமா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போனப்போ அவங்க கேட்டுக்கு வெளியே தப்பன்னு ஓடினாங்க. அதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணல, பேசல. அப்படி உங்களுக்கு அவரோடய போகணும்னா அனுப்பியிருக்க வேண்டியதானே. இங்க போகணும்னு சொல்றவங்களை எதுக்கு இருங்கன்னு இருக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன்னா, இவங்களுக்கு கண்ணன் தேவனும் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நேற்று நடந்த ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க், அதுல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு பார்ட்னரை எடுத்துக்கிட்டாங்க. வினோத் வந்து கமருதீன் எடுத்துக்கிட்டாரு. கமருதீன் நீங்க உங்களுக்கு ஓகேவா கமருதீன் பிக் பாஸ் கேட்டோன்னே இங்க பார்வதி அதை விக்ரம் சொன்ன ஒரு வேர்டு இருக்குல்ல, அனாயிங்னா சரியான அனாயிங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரியான அனாயிங்கான ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கும் கமருதீன் தான் வேணும். ஆதிரி ஏமா அடுத்து நாமா இரு அவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கு சொன்னேன். ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட், பார்க்குறவங்கள அவ்வளோ இரிட்டேட் பண்ணுது பார்வதி செய்யக்கூடிய ஒரு சைடுமேனு வச்சிங்களேன். அடுத்து அங்கே கேம் உள்ள போனாங்க. கேம் உள்ள வந்து இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லாம எப்படி தலை இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா வழக்குல ஜெயிச்ச எல்லாரையும் வந்து கேப்டன்சி டாஸ்க். இதுல வந்து ஒருத்தரை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன், அரோரா. ஏன்னா ரீசெண்டா நடக்கக்கூடிய எல்லா கேப்டன்சி டாஸ்க்லயும் அவங்க பங்கெடுத்துட்டு இருக்காங்க ஆஃப் லேட் இருக்கிற வீக்ஸ்ல. அண்ட் ஷீ இஸ் டூயிங் வெல் ஆல்சோ. முடிஞ்ச எஃபர்ட்ஸ் அவங்க வந்து போடுறாங்க. வேற ஒன்று சொன்னாங்க பார்வதி, என்னன்னா இங்க நிறைய பேர் நிறைய விஷயம், அதாவது நாமினேஷன் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, நீங்க வேலையே பார்க்காம நழுவி வந்திருக்கீங்க, நீங்க வந்து எங்களை சொல்லக்கூடாது அப்படி. பார்வதி நீங்களுமே நாமினேஷன்ல குத்துன ரீசனே வந்து அரோரா போன வாரம் வரலன்னு தான். ஒரு ஓட்டெல்லாம் இந்த வாரம் சேர்த்து விட்டாங்க.
நாமினேஷன்ல ஒரு ஓட்லாம் சேர்த்துறாங்க. அண்ட் வந்து விக்கல்ஸ் வரலன்னு பார்வதி நோட் பண்ணிட்டாங்களா, அடுத்த வாரம் விக்கல்ஸ் கடிப்பாங்க போல. அதுக்கு விக்கல்ஸ் ஒன்று சொல்லுவேன், பார்வதி நான் வரலங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நாமினேஷன் கூட ஃபேஸ் பண்ணிப்பேன், ஆனா நான் வரலங்கும் போது நீ ரியாக்ஷன் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு மாதிரி வன்மமா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சில பேர் பேசுறது, சில பேர் ரியாக்ஷன் பண்ணலாம் பார்த்தாலே கடுப்பாகும். அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் பார்வதி. நாமினேஷன் பத்தி அப்புறம் பேசுவோம். கேப்டன்சி டாஸ்க்ல வினோத் ஜெயிச்சிட்டாரு, ஓகேவா? அதுக்கு வந்து பார்வதி ஒரு ரியாக்ட் பண்ண கமருதீன் நீ என் கூட நிக்கவே இல்லை, எவ்வளவு புழுரா, ஐயோ பச்சை பொய் பொய் அப்படின்னா ஒரு பால் வெளியே இருந்தது, அது கமருதீன் வெளியே சரிப்பா, அந்த பாலை வச்சா மட்டும் நீ ஜெயிச்சிருவியா? இருந்தாலுமே பார்வதி நீ 30 தான், வினோத் 32ன்னு சொல்றாங்க, அவங்க கேட்கவே இல்ல. அதுக்கு கமருதீனுக்கு லைட்டா புத்தி எட்டி பாக்குதுன்னு நினைக்கிறேன், கிழிச்சுது. அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட இப்படிலாம் பேசாதா பேசாத, என் கேம் விளையாட விடு, என்ன நீ சும்மா என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அது ஏன் கேம், இதான் உன் கேமா, இப்படிதான் உன் கேமா, எனக்காக நீ நிக்க மாட்டியான்னு அவங்க ஒரு ஸ்டாம்பேட் பண்றாங்க கமருதீனை. பட் கமருதீன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பாரு என்ன விளையாட விடு பாரு, இந்த மாதிரி நீ பண்ணாத. அப்புறம் சாண்ட்ரா கூட சொன்னாங்க நீ எனக்காக நிக்கவே இல்லை. உடனே கமருதீன் அழகா சொன்னாரு, அப்ப நீ சாண்ட்ரா கூடயே இரு, அவங்கதான் உனக்கு நல்லது சொல்லுவாங்க, நீ என் கிட்ட வராதன்ற அளவுக்கு கமருதீன் இப்போ பேசுறாரு. அது எதோட வெளிப்பாடுன்னு தெரியல. அப்புறம் பாரு வந்து ஒரு மாதிரி மண்டையெல்லாம் பிச்சுட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது கம்முன்னொன்னு அவன் கொஞ்சம் சாரின்னு இறங்கிட்டாப்ல. பட் அந்த இதுல கமருதீன் பேசின பாயிண்ட்ஸ் வாஸ் வெரி ஃபேர். இந்த புத்தியை இந்த 40 நாள் அவர் எடுத்துட்டு போனாருன்னா மேபி ஹி குட் டூ வெல். இதான் நீங்க பார்த்தது. சரி, இதான் ஷோல காமிச்சாங்க. ஓகே, என்னன்னா அது சண்டை நடந்துச்சுல்ல, சண்டை நடந்துட்டு கமருதீன் திட்டிட்டு உள்ள போயிட்டாரு. உள்ள போன போய் என் கூட நிக்கவே இல்லைன்னு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பு தான் ஆச்சு. ஏன்னா அந்த மனுஷன் தான் கூட நின்று இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவரே வாங்கி போட்டுக்கிறாரு. அதுக்கு இது முடிச்சிடுறேன், அவர் வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு, சரியா? அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த மனுஷன் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்ட. இவன் இந்த ஆள் எதுக்கு சண்டை போட்டான், எதுக்கு கெஞ்சினானே தெரியல, அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா நான் என்னடா பண்ணேன், சாரி என் மூஞ்ச பார்த்து சொல்லு, பிடிக்கலன்னா என் மூஞ்ச பார்த்து சொல்லு, ஒரு மாதிரி தேவையே இல்லாத விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்டே கானா வினோத் என்று சொன்னான், இதுமாரி பேச வேணாம், உன் வேலையை நீ பாருண்டா அப்படின்னா. நான் ஆனால் சரி எப்படி இருந்தாலும் பேச தான் போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து நிற்கிறேன். நீ என்னமோ நான் பண்ணலங்கிற, நான் நின்னதுக்குலாம் நான் நின்ன அளவுக்கு நீ கொஞ்சம் கூட நிக்கல, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டைலாம் போட்டாரு. ஆனா ஏன் போய் கெஞ்சின, அதுதான் இங்க கேள்வி. அப்ப இவ்வளவு தூரம் நடந்தும் நீ போய் அங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம், தப்பு கிடையாது. பட் கேமா விளையாடுங்க, கேம்ல தனியா விளையாடுங்க. எப்படி பிரஜனுக்கு சாண்ட்ராக்கு ஒரு விஷயம் சொல்லுவோமோ அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த கேப்டன்சி அறிவிச்ச பிறகு ஒவ்வொருத்தவங்கள பிரிச்சாங்க. பிரிக்கும் போது நல்ல தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, எங்க பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த வாரம் வீடு சுத்தமா வச்சுங்க அப்படிங்கும் போது அவர் சொல்லும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதான் ஸ்ட்ரைக் ஆகும். சரி, ஓகே, இவ்வளோ கன்றாவியா இருக்கிற வீட்டுல இந்த வாரம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு போலப்பா அவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆதிரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்கே பாருங்க, அந்த சிங்க் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அழுக்கா இருக்கு, அதை அப்பப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா குப்பையிலேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. பார்வதி ஒரு வேலை தான் தொடைப்பண்றாங்க, எதுவுமே செய்யலன்னு வச்சுங்க. அவங்க இன்னொரு வேற ஒன்று சொன்னாங்க, எல்லா இடமும் இருக்கு, விக்கல்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு வரங்கிற, அவரு ஹெல்ப்புக்கு அவர்கிட்ட போயிட்டு இல்ல நீங்க இதை தான் பண்ணணும், ஹெல்ப்புக்கு வரவன நீ எப்படி இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஹெல்ப்புக்கு வரவன் எதை வேணா பண்ணுவான். அவன் கீழே கிடக்கிற பேப்பரை கூட சும்மா எடுத்து போட்டு இதான் ஹெல்ப்னு சொல்லுவான். வினோத்துக்கும் பார்வதிக்கும் நிறைய சண்டை வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலை செய்ய மாட்டாங்க, சாண்ட்ராவையும் கிளீன் செய்ய மாட்டாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க ரீசன் சொல்லிட்டாங்க, இது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அதனால என்ன பண்ண முடியாது. அதுக்கு நீ வினோத் சொல்றது என்னன்னா, நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண வேணாமா, இங்க இருக்கக்கூடிய இதை நவுத்தலாமா, என்ன நம்ம பார்த்ததே இல்லையா அந்த எல்ஜி அதை விமர்சனப்படுத்தணும்னா உடனே நம்ம மேல வந்து ஒரு இது காடு உணவு பண்ணுவோம். நம்ம வீட்லயும் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும், அவங்க அப்பயும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க வேலை பார்க்காமலாம் இல்லை. ஆனா இது இந்த அளவுக்கு ஒரு டிராமா ஒண்ணு பண்றாங்கல்ல, இதை ஒரு காடா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் இங்க தப்புங்கிற. அது வாரம் பண்றாங்க, முடியல என்னால பார்க்க. பார்வதி என்ன வேலை பார்த்தாங்க, வேலையே பார்க்கல. எந்த வேலை பார்த்தாலும் இதுக்கு ஒரு சாக்கு அந்த புள்ளைகிட்ட பேசி
பேசியே ஒருத்தன் வேலை வாங்குறதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. வினோத்தெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது, இங்கே தெரியுது அவங்களுக்கு நான் கத்த முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாரு அவரு. வினோத் அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த சாண்ட்ரா கனி பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு போயிட்டு வினோத் உட்காந்துட்டு ஏங்க அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒன்று உங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ வேணா இருக்கலாங்க, இங்கே கேமுக்கு வந்துட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணால் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இல்லை வினோத் எனக்கு புரியல, நீங்கள் சாண்ட்ரா உங்களுக்கு தான் புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் சாண்ட்ராவை பற்றி சாண்ட்ரா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்க வினோத்னு சொல்லிட்டு போவீங்களா, இல்லை நல்லா இருக்க சதீஷ்னு சொல்லிட்டு போவீங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதை அவங்க பண்ண மாட்டாங்க. கனி சொன்ன சீங்கிற ஒரு வேர்ட்னா அவங்க எங்க சீன்னு சொன்னாங்க, எதுக்கு சீன்னு சொன்னாங்க, மூட் ஸ்விங்ஸ் வருமா? அதெல்லாம் கிடையாது. சாண்ட்ரா ஒரு டிராமா பண்ணி சிம்பதியை கனி ஒரு நாமினேஷன் பண்ணாங்கல்ல, அதுதான் கரெக்டான நாமினேஷன். பிரஜன் போயிட்டாரு, ஒரு அனுதாப அலைகளை வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது வேலைக்கே ஆகாது. நீங்க நல்லா விளையாடினாலே உங்களுக்கு ஓட்ஸ் விழும், பிரஜன் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு சாண்ட்ராவை தயவு செஞ்சு அமுச்சு விட்டுருங்க. திவ்யா விஷயத்த வந்து அவ்வளோ அவங்க ட்ரிகர் பண்றாங்க. நேற்று நாமினேஷன் பண்ணும்போது அழுகாத குறையா ஒரு விஷயத்தை நாமினேட் பண்ணாங்க. இது மாதிரி எனக்கு அவங்க வெளில போனாலும் என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க. கூட இருக்கக்கூடிய ஆளு குத்தி குத்தி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுட்டே இருக்கு. அதுதான் பார்வதி. எது பேசினாலும் பார்வதி வந்து ஏய் பாத்தியா, உனக்கு தெரியுமா. நீ காலையில ப்ரோமோல கூட சாண்ட்ரா அண்ட் விக்கல்ஸ் பேசுறாங்க, சாண்ட்ரா மறுபடியும் அதே சொல்றாங்க. கமெண்ட்ஸை பார்த்தா மீண்டும் மீண்டுமா முடியலடா, அந்த ஒரு துணி எடுக்க சொன்னது எவ்வளோ நாள்டா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க போல இவங்க. அதான் சொல்றேன், இப்ப அவங்க வீட்டுல எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு இங்க எங்க தெரியுமா கடுப்பாகுது, விஜய் சேதுபதி பேசவே மாட்டாரு, அவருக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது, ஸ்கிரிப்ட் கொடுக்குறான் ஒழுங்கா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா போன வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்ட் முடிஞ்சு விஜய் சேதுபதி பேசிட்டு போனார்ல, அப்புறம் வந்து எஃப்ஜே, கானா, வினோத், கமருதீன் 3 பேரும் உட்காந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா விஜய் சேதுபதி வந்து பேசவே விட மாட்டாரு மச்சான், பேசினா உட்காருங்கிறாரு. கமருதீன் உடனே கானா வினோத் சொல்றாரு, டேய் அப்படி கிடையாதுடா, உன்னை உட்கார வச்சுட்டா ஆப்போசிட்ல இருக்கவங்கள கேள்வி கேட்கறதுக்காக தான் உன்னை உட்கார வைக்கிறாங்க மச்சான், அவங்களையும் உட்கார வச்சிடுறாருடா. உடனே எஃப்ஜே, டேய் அப்படி கிடையாதுடா, அவருக்கு வந்து டாக் பேக்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதை தான் அவர் வாட்டிக்கு பேச முடியும், நம்மள வந்து இது பெருசா எடுத்துக்க கூடாதுடா, விட்டுரு. என்னடா என்னடா ஓப்பனா போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. மேபி இந்த விஜய் இது வந்து 24/7 தான் வந்துச்சு, ஷோல வரல. ஸோ அதனால இதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனா வெளிப்படையா ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அவருக்கு டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாங்க, அதனால அது பெருசா எடுத்துக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்ஜேவுடைய கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். எஃப்ஜே நேத்தி வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எஃப்ஜே தான் வந்து பார்வதியை ஃபுல்லாக நோட் பண்ணுது, இந்த பொண்ணு எப்படி விளையாடுது அப்படி. விக்கல்ஸ் தெளிவாக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன வேணா பண்ணுமா, நான் கால் மேலே காலை போட்டு உட்காருவேன், நானும் வினோத் மட்டும்தான் கால் மேலே காலை போட்டு ஜாலியாக இருப்போம், நீ கடந்து அழுகுறது, நீ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுல, அதை நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் ஜாலியாக இருக்கேன். அண்ட் வந்து எனக்கு 2 விமர்சனம். இன்னி வரைக்கும் இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்னன்னு இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகல. அண்ட் நேத்து ஷோவில் கண்டென்ட்டாகவே உங்களுக்கு நேற்று கொடுத்தா மாதிரி தான் ஷோ அவுட் கொடுக்க முடியுதுன்னா 24/7 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அத்தனை தடவை சொல்றாங்க கத்துறீங்க, சண்டை போடாதீங்க, வீக்கெண்ட் ஏதோ அரசல் புரசலா புத்திமதி சொன்னா கூட வாரம் அதையே ஏன் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஒரே ஒரு பாராட்டு வந்துச்சுப்பா, இந்த சீசன்லயே ஒழுங்கா விளையாண்ட கேம் இந்த கேம் மட்டும்தான், அந்த கேப்டன்சி டாஸ்க் ரூல்ஸோட விளையாண்ட கேம். அந்த பவுன்சிங் பால் கேப்டன்சி டாஸ்க்கும் தான் நல்லா இருந்தது. அதுல என்ன ரூல்ஸ் நல்லா இருந்துச்சுடா. ஆனா நேத்து பிக் பாஸ் சொன்ன வார்த்தை ஒண்ணு இருக்குல்ல, பார்வதி வந்ததுனால அதை சொல்லிருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அதுல பார்வதி கிடையாதுல. சோ அதுதான், பார்வதி இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க, பார்வதி இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை, கருமம். அது எது கண்டென்ட், எது கண்டென்ட் இல்ல, எது வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, எது மக்கள் என்ஜாய் பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு புரிதல் இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அண்ட் எனக்கு இன்னொரு விமர்சனமும் இருந்தது. லக்ஸரி பட்ஜெட்டை நான் எப்பயுமே எடுத்துட்டு வருவேன், நேற்று மணி அடிச்சு ஸ்டோர் ரூம்ல எல்லா திங்ஸும் கொடுத்துடுறாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு அந்த பால், முட்டை, டீ போன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியலையோன்னு தான் எனக்கு நேற்று பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்டே இதை சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் வச்சுட்டு அந்த கேம் எல்லாம் விளையாட முடியாது. இல்ல இப்போ விஜய் சேதுபதி சொல்றாங்கல்ல, ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க, அவங்க பண்ணதுக்கு நீங்க தான் பனிஷ்மெண்ட் வாங்குனீங்கன்னு. ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணல? இதே லக்ஸரி பட்ஜெட்ல வந்தா நம்ம பால், முட்டை எடுக்கணும் எசென்ஷியல், அப்போ அது போனது எவ்வளோன்ற
ஒரு இது இருக்கும்ல, கொடுத்துறாங்க, விளையாட முடியாது முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எப்ப வச்சுக்கங்கடா, இதுக்கு வேற ஒண்ணுத்த போட்டுக்கிட்டு தலைவலி. சோ அதுதான் இன்னைக்கு பேசிக் கிளீன்லினஸே இல்லைங்க. கக்கூஸ்ல வந்து டஸ்ட்பின் கவரை மாட்டல, டஸ்ட்பின்க்கு வெளியே இதை போடுறாங்க, அது பண்ணலன்னு அட்ரஸ் பண்றாங்க. வீடு அவ்வளோ குப்பையா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் சிங்க்ல அவ்வளோ பாத்திரம் இருந்தது. நீங்க புழங்குற இடம் தானேங்க, அது கூட சுத்தமா இல்லைன்றமே. அந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா அங்க கிளீனிங் டீம் வந்து கொஞ்சம் கிளீனா இருந்திருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம இதுல டேக்கிள் பண்ணி தப்பிக்கணும். அவங்களே கிளீனிங் டீம்ல போடுறீங்க. நீ போறியா? அவங்களே ஏன் கிளீனிங் டீம்ல போடுறீங்க? மாத்தி மாத்தி தான் போடுறாங்க. பார்வதியால சமைக்க முடியாது, சமைச்சா வாயில வைக்க முடியாது, அதனால கிச்சன் டீம்ல போட மாட்டாங்க. கக்கூஸ் கழுவுறது பார்வதி பண்ண மாட்டாங்க. இருக்கிற ஒரே டீம் கிளீனிங், வெசல் வாஷிங். வழியில தான் போட்டாகணும். இல்லை நீங்கள் தான் போய் பண்ணணும். பண்ணிட்டு வரீங்களா? அதுலேயும் நேற்று காணாம என்ன சொல்கிறாங்க, என் ப்ரெஸ்டீஜ் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து. அப்படிலாம் கிடையாது. அதை ஓப்பனாக காணாம சொன்னனால தான் பார்வதி போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அது ப்ரூவ் ஆயிருக்கும்னு வச்சுங்களேன். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். ஸோ ஃபைன். நேற்று நடந்தது எனக்கு நாமினேஷன்லயும் ஒரு விமர்சனம் இருக்கு. சொல்லுங்க. ஓட்டை வேஸ்ட் பண்றாங்க. விஜய் சேதுபதி புத்திமதி சொன்னாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. ஓப்பன் நாமினேஷன் தானே, அவங்களுக்கு யாரு தோணுதோ அவங்க போட்டுக்கலாம். விஜய் சேதுபதி புத்திமதி சொன்னா கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கல, அதனால எனக்கும் பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, 3 பேருமே ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. இதே க்ளோஸ்டு நாமினேஷன்னா நம்ம யாரை பண்றோம்னு தெரியாது. இன்னைக்கு 71 டேஸ்ன்னு வந்திருக்கிறப்போ கேம் காம்படிஷனை நோக்கியும் நகர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். 71 நாள்ல வதவதன் இவ்ளோ ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறது. எந்த சீசன்லயாவது 71 டேஸ்க்கு இவ்ளோ ஹவுஸ்மேட்ஸ் இருப்பாங்களா? அப்போ காம்படிஷனை நோக்கி நகரும் போது ஓகே, நான் சாண்ட்ராவை மைண்ட்ல வச்சிருக்கேன். அவங்க ஆல்ரெடி 2 ஓட் வந்துருச்சு, 3 வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். எனக்கு சாண்ட்ரா மட்டும் தான் போகணும்னு இருக்காது. 13 பேர்ல 3 பேர் போகணும்னு கூடவா என் மைண்ட்ல இருக்காது? அதை ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம் தான் நான் சொல்றேன். சிம்பிள். அவங்களுக்கு அங்க பார்க்கும்போது எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை விளையாடுறதுக்கு, இவங்களை அமுச்சு விட்டுருவோம். ஒரு 10 பேர் சேர்ந்து அமுச்சு விட்டா நிறைய பேர் ஓட்டு அதிகம் போய் நிக்குது, இவங்க வெளில அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில கூட அவங்க ஓட்டு போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். 1 ஓட் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதை தாண்டி எப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க தான் வெளில போக போறாங்க. நீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போட்டாலும் சரி, ஒருத்தவங்க தான் வெளில போவாங்க. கிடையாது. இந்த வாரம் சாண்ட்ரா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போயிட்டாங்கன்னா நல்லதுதான். இல்ல கமுருதின் இல்ல பார்வதி அவங்க அனுப்ப மாட்டீங்க, அனுப்பலாம் சொல்லிக்கிறாங்க நிறைய பேரு. ஸோ நிறைய பேர் எஃப்ஜேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ யார் வெளில போவாங்க, சாண்ட்ராவா எஃப்ஜேவா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்ல பார்க்கணும்னா டியூன் இன் டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.